எந்த விஷயம்லாம் உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துதோ அதெல்லாம் கேவலமானது. உங்கள் உடம்புல எந்த விஷயம்லாம் நீங்கள் செய்கிற செயல்கள் எதெல்லாம் உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துகிறதோ அது அனைத்துமே கேவலமானது தான், மோசமானது, மலிவானது. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, 18 மணி நேரம் உழைக்கிறீங்க, பணத்துக்காக பணம்னு அதை தேடி டெய்லி 15 மணி நேரம் உழைக்கிறீங்க, 18 மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா அந்த அந்த தொழில் இருக்குல்ல, அது கேவலமானது. அப்படி நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, அந்த நடைமுறை, நீங்கள் தொழில் செய்கிற முறை இருக்குல்ல, அது கேவலமானது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, நீங்கள் உங்கள் தொழிலில் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வரும். உங்களால் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க முடியாது. அப்போ மகிழ்ச்சி இல்லை, உங்களால் மற்றவங்களோட மகிழ்ச்சியும் பாதிக்கப்படும், உங்கள் உடம்புலேயும் நோய் வரும். அப்போ அது கேவலமானது தானே. அப்போ நீங்கள் தொழில் செய்கிற அந்த முறை இருக்குது பாருங்கள், அது கேவலமானது. எதெல்லாம் நோய்களை தருமோ உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, எந்த செயலை செய்தால் நோய்கள் வருமோ அந்த செயல்கள் அனைத்துமே கேவலமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை அது உங்கள் உடலில் நோய்களை தரும் என்றால் அப்போ உங்கள் வாழ்க்கை முறையே கேவலமானது. நீங்கள் வாழ்கிற முறை இருக்குல்ல, அந்த முறை உங்கள் உடலில் நோய்களை தரும் என்றால் அப்போ மற்றவங்க உடம்புலேயும் நோயை தரும். நீங்கள் வாழ்கிற முறை இப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்களை வீட்டில் அடிமைப்படுத்துகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், சமைக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், அப்புறம் வெளியே போய் வேலைக்கும் செய்யணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அல்லது வீட்டிலே உட்கார வச்சு கூட ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியே வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் உள்ள வேலையை பாரு அப்படின்றாங்க. அப்போ அவங்க அப்போ அதனால் ஆண்கள் சோம்பேறி ஆகிறாங்க. அதனால் அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி பாதிக்குது. ஒரு சமத்துவம் இருந்தால் தான் மகிழ்ச்சி. ஒரு பெண்ணை சமமாக மதித்தா தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். நீ அப்படி மதிக்கலை, பெண்களை அதை அவங்கள அடக்கி ஒடுக்கி அதை சர்வாதிகாரம் பண்ணி அவங்கள அடிமையாக்கி அவங்களோட சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியும் பறிக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நோய் வரும். அதனால் பெண்களுக்கும் நோய் வரும், உனக்கும் நோய் வரும், நீயும் சோம்பேறி ஆகிடுவ, உனக்கும் நோய் வரும். அப்போ அது ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை முறை. அது மாதிரி நீங்கள் செய்கிற தொழில் அது கேவலமானதா இல்லையா? நீங்கள் செய்கிற தொழில் கேவலமானதா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தொழில் செய்கிற முறை இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரம் எப்போ பார்த்தாலும் 18 மணி நேரம் நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கிற பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதனால் உங்கள் உடம்புல நோய் வரும் அப்படிங்கிறது உண்மையானால் கண்டிப்பாக அது நீங்கள் தொழில் செய்கிற முறை இருக்குல்ல, அது கேவலமானது. அதை திருத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் தினமும் விளையாடுறதில்ல, அப்புறம் தினமும் 1 மணி நேரம் விளையாடுறதில்ல, மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறது, அதுக்கு நேரமே இல்லை, உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தூங்கணும். அப்புறம் தினமும் ஆடல் பாடல் ஒரு கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக தினமும் நீங்கள் நேரத்தை செலவிடலை. காதலிப்பதற்காக நேரத்தை செலவிடலை, உங்கள் மனைவியை அல்லது உங்கள் காதலியை காதலிப்பதற்காக நேரத்தை செலவிடலை, குடும்பத்திற்காக நேரத்தை செலவிடவில்லை. இதனால் உங்கள் வாழ்க்கையோட மகிழ்ச்சியை பாதிக்குது அப்படின்னா, அதன் மூலம் நீங்கள் தினசரி விளையாண்டால் தான் உடம்புல நோய் வராது. அப்புறம் இட்லி, பூரி, பொங்கல், தோசைங்கிற மலிவான உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையே கேவலமானது. கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, இதே தப்பை நான் செஞ்சாலும் நானும் கேவலமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். அப்போ இந்த நாடு, அரசாங்கம் மக்களை கேவலமாக வாழ்வதற்கு துணையாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு சட்டம் போட்டு தான் நல்ல விஷயங்களை மக்களை கடைபிடிக்க சொல்லணும். 6 மணி நேரம் தான் வேலை, மதியம் 1 மணி வரைக்கும் தான் வேலை, மற்றவெல்லாம் வீட்டுக்கு ஓடிடு, போய் ரெஸ்ட் எடு, தூங்கு, விளையாடு, ஆடு பாடு, காதல் பண்ணு, குடும்பத்தோட நேரத்தில் வழி. அதுக்கு அரசாங்கம் தான் வழிவகுக்கணும். ஒரு கேவலமான வாழ்க்கையை மக்கள் வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கி அதற்கு காரணமாக இருக்கிறது. மக்கள் கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் தான் காரணம்.